வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை எஸ் வரலட்சுமி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். எஸ் வரலட்சுமி தனது 10வது வயதில் சேவா சதனம் என்ற திரைப்படத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமியுடன் நடித்தார். 1994இல் கமலஹாசனின் குணாவில் அவரது தாயாராக நடித்தார். எம்எஸ் சுப்புலட்சுமியில் இருந்து கமலஹாசன் வரை நடித்த எஸ் வரலட்சுமி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். தனது 10வது வயதில் சேவா சதனம் எனும் திரைப்படத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமியுடன் நடித்தார். ஆண்டு 1939. 65வது வயதில் கமலஹாசனின் குணாவில் அவரது அம்மாவாக நடித்தார். ஆண்டு 1994. இடைப்பட்ட காலத்தில் 2 பெரிய அந்த கால சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்தார். ஒரு சூப்பர் ஸ்டார் பி.யு. சின்னப்பா. பச்சிராஜா நிறுவனத்தின் ஜெகதல பிரதாபனில் அவருடன் 4 கதாநாயகிகளில் ஒருவராக நடித்தார். மற்ற மூவர் எம்.எஸ். சரோஜினி, யு.ஆர். ஜீவரத்னம், பி.ஏ. ஜெயலட்சுமி. சின்னப்பாவுடன் வரலட்சுமி நடித்த மற்றொரு திரைப்படம் வனசுந்தரி. அதேபோல எம்.கே. தியாகராஜ பாகவதருடன் வரலட்சுமி கதாநாயகியாக நடித்த படம் ஷியாமளா. அடுத்த தலைமுறை பெரிய நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி. எம்ஜிஆருடன் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் போலி ராஜகுமாரியாக நடித்தார். படத்தின் நாயகி அஞ்சலி தேவி. வெளியான ஆண்டு 1957. 1976இல் வெளியான நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்தில் எஸ் வரலட்சுமி எம்ஜிஆருக்கு தாயாக தோன்றினார். மாட்டுக்கார வேலனிலும் தாய் வேடம்தான். சிவாஜி கணேசனுடன் வீரபாண்டிய கட்டபொம்மனில் அவரது மனைவி ஜக்கம்மாவாக நடித்தார். அந்த திரைப்படத்தில் கட்டபொம்மன் சிவாஜி கர்ஜித்த வசனங்கள் நமக்கு தெரியும். ஜக்கம்மாவாக நடித்த எஸ் வரலட்சுமி பேசிய வசனங்களில் சிறு சாம்பிள் பார்க்கலாம். என் கணவர் எத்தனை சிரம் புணர்ந்தார் என்று எண்ணி மாளாது. அது 1 கோடி இருக்கும் போ. கொண்டு போய் கொள்ளைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி செந்நெல் விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிரிக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். இதுதான் காக்கிநாடா தெலுங்கு வரலட்சுமி பேசி முழங்கிய வீர வசனம். வசனம் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள். கலைஞர் எழுதிய அம்மையப்பனில் எஸ்.எஸ். ராஜேந்திரன், விஜயகுமாரி இவர்களுடன் பூங்காவனம் என்ற முக்கிய ரோலில் நடித்தார் எஸ் வரலட்சுமி. கண்ணதாசனின் சிவகங்கை சீமை, மாடர்ன் தியேட்டர்ஸ், 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி மற்றும் டி.ஆர். மகாலிங்கத்தின் ஜோடியாக மச்ச ரேகை, மோகன் சுந்தரம், சின்னதுரை, வேலைக்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். எஸ் வரலட்சுமி காக்கிநாடா அருகில் கோட்டையில் 1929ஆம் ஆண்டு பிறந்தார். கர்னூலிலிருந்து பெரியப்பா ரங்கப்பா நாயுடு உதவியால் இசை பயிற்சியை பெற்றார். விளையும் பயிர் முளையில் தெரியும் என்பது போல அவரது நடிப்பு இசை ஆற்றலை உணர்ந்த டைரக்டர் கே. சுப்பிரமணியம் சேவா சதனம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகி எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு உதவிகரமாக இருந்த சுகுணா என்ற சிறுமியின் ரோலில் நடிக்க வாய்ப்பளித்தார். சேவா சதனத்தில் எம்.எஸ். பாடிய மா ரமணன் என்ற பாடலை எஸ் வரலட்சுமி
அப்படியே பாடியதை கவனித்த எம்எஸ்ஸின் கணவர் சதாசிவமே வியந்து போனாராம். சிவாஜி கணேசனுடன் 4 படங்களில் நடித்து முடித்த பின் எஸ். வரலட்சுமி பட அதிபர் ஏ.எல். சீனிவாசனை கவியரசு கண்ணதாசனின் அண்ணன் அவரை திருமணம் புரிந்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு எஸ். வரலட்சுமி திரைப்படங்களில் நடிக்கவில்லை. 6 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தனது பணமா பாசமாவில் மமதை பிடித்த மாமியார் வேடத்தில் வரலட்சுமி நடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஏ.எல். சீனிவாசனிடம் கேட்டுக்கொண்டார். வரலட்சுமி விருப்பப்பட்டால் நடிக்கட்டும் என்றார். ஏ.எல்.எஸ். கே.எஸ்.ஜி. வற்புறுத்தலால் வரலட்சுமி அந்த திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். கதைப்படி பணக்கார அகந்தை பிடித்த மாமியாரான வரலட்சுமி ஏழை மருமகள் ஜெமினி கணேசனை ஏழை மருமகன் ஜெமினி கணேசனை அலட்சியப்படுத்துகிறார். மகளோ சரோஜாதேவி அந்த ஏழைத்தான் மணப்பேன் என்று உறுதியாக கூறுகிறாள். மகன் நாகேஷோ இழந்த பழம் விற்கும் பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டு அம்மாவின் பணவெறிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த கடைசியில் பாசம் வெல்ல பணம் தோற்கிறது. இந்த திரைப்படத்தில் எஸ். வரலட்சுமி கர்வம் பிடித்த மாமியாராகவே வாழ்ந்து காட்டினார். அதைத் தொடர்ந்து அரங்கண்ணல் தயாரிப்பில் கே. பாலச்சந்தர் இயக்கிய பூவா தலையா திரைப்படத்திலும் ஆணவக்காரி வேடம் போட்டு ஜெய்சங்கருக்கும் நாகேஷுக்கும் சவால் விட்டு அசத்தினார். எஸ். வரலட்சுமி பணமா பாசமாவில் ஆணவக்காரியாக தோன்றிய எஸ். வரலட்சுமி சில ஆண்டுகளில் ஆதிபராசக்தியாக நடித்து நடிப்பில் கனிவையும் கருணையையும் வெளிப்படுத்தி காட்டினார். ஏ.பி. நாகராஜன் இயக்கி சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழனில் அவரது தமக்கை குந்தவையாக நடித்ததுடன் ஏடுதந்தானடி தில்லையிலே என்ற இனிமையான பாடலையும் பாடி நடித்தார் வரலட்சுமி. இசை குன்னக்குடி வைத்தியநாதன். 1994 ஆண்டு கமலஹாசன் குணா திரைப்படத்தை தயாரித்தார். மன வளர்ச்சி குன்றிய இளைஞன் குணாவின் அம்மாவாக நடிக்க எஸ். வரலட்சுமியை தேர்ந்தெடுத்தார். வரலட்சுமி நன்றாக பாடுவார் என்பதை நன்கு அறிந்திருந்த கமலஹாசன் அவருக்கு பாடவும் வாய்ப்பு கொடுத்தார். உடலை விற்கும் தொழிலுக்கு தள்ளப்பட்டவளின் கேரக்டர் அவருடையது. அவர் தன் மகனை பார்த்து, உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார், கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார் என்று பாடினார். இந்த பாடலுக்கான ரெக்கார்டிங் முடிந்ததும் எப்படி சார் அமைஞ்சிருக்கு பாட்டு என்று எஸ். வரலட்சுமி கேட்டபோது இளையராஜா அவர்கள் உங்கள் குரலையும் பாட்டையும் பற்றி சொல்லவும் வேண்டுமா, இன்னைக்கு நேத்திக்கா நான் கேட்கிறேன் என்றாராம். இதைவிட எனக்கு வேறு என்ன பாராட்டு வேண்டும் என்று எல்லோரிடமும் சொல்லி பூரித்து போனாராம் எஸ். வரலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி, தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், டி.ஆர். மகாலிங்கம், ஜெய்சங்கர், நாகேஷ், இந்த வரிசை இன்னமும் நீண்டு இன்றைய கமலஹாசனுடனும் நடித்து 60 ஆண்டுகளுக்கு மேலும் இன்னமும் பலரது நினைவில் நிற்கும் எஸ். வரலட்சுமி ஒரு சாதனையாளர்தான். 2008 ஆண்டில் பல விருதுகளை பெற்ற சரோஜா தேவி சென்னையில் தனக்கு பழக்கமான பல
பழைய நடிகைகளை அழைத்து ஒரு விருந்தளித்தார். அதில் அஞ்சலி தேவி, ராஜசுலோச்சனா, மனோரமா, சச்சு உட்பட ஏராளமான பழைய நடிகைகள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ். வரலட்சுமி எம்ஜிஆர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு படத்தில் அவர் பாடிய அந்த பச்சை கிளி கோரு என்ற பாடலை பாடி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினாராம். நல்ல பாடகியாகவும் சிறந்த நடிகையாகவும் திகழ்ந்த எஸ். வரலட்சுமி சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் காலமானாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.